ஓகே கைஸ் இது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸில் செய்வாங்க. அண்ட் இதுதான் சிட்டு. இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நானே எனக்கு சாப்பிட்டதில்லை இது என்னதுன்ட்டு. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ், நான் 2 நாளாக இங்கே இருக்கோம். நாங்கள் இது 2வது நாள் எங்களுது. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கோம் மணாலியில். அண்ட் கைஸ் திருப்பி உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கணும். எவ்ரிடே மார்னிங் இந்த காலையில் இந்த வியூக்காக தான் நாங்கள் ஏஞ்சிருந்தோம். ஏஞ்ச உடனே பார்க்கறது இந்த வியூ தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா. ஒரே மெஸ்மரைசிங்காக இருக்குது. பட் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ வி வில் டெஃபினெட்லி மிஸ் திஸ் வியூ. ஆனால் கைஸ் இப்போ இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. பிகாஸ் வி ஆர் கோயிங் பேக் டு லுதியானா. எப்போவுமே ஜேர்னி வந்து எப்போவும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் த டெஸ்டினேஷன் இது டிசைட் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்துட்டு இன்னும் முன்னாடி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திருப்பி இப்போ ஜேர்னி இருக்குது டு ரிட்டர்னிங் டு ஹோம் இருக்குல்ல. தட் ஜேர்னி இஸ் ஆல்சோ வெரி என்ஜாயபிள் கைஸ். ஸோ அதனால இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. உங்களுக்கு ரூம் டூர் வேறு நான் கொடுக்கல. அதை பாருங்க கைஸ். ஆக்சுவலி வீடு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒன்று இருக்கும். மேலே அங்கே ஒரு ரூம் இருக்குது, மேலே ஒன்று ரூம் இருக்குது, இங்கே ஒன்று ரூம் இருக்குது. மேலே ரூம்க்கு என்ட்ரி இங்கே எங்கள் ரூம்லேருந்து தான். ஸோ கைஸ் திஸ் இஸ் தி ரூம். என்ட்ரு பண்ணோடனே அந்த மாதிரி பெட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னமோ இந்த ரூம் டூர்லாம் கொடுக்க தெரியாது கைஸ். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது. கெட்டில் கொடுத்துருந்தாங்க அவங்க. இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் கெட்டில். ஸோ கீசர் எல்லாமே. ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி உள்ளேருந்துருக்கும். இப்படி நம்ம மேலே ஏறிட்டு இங்கேருந்து இந்த ரூம்குள்ளே போயிடலாம். அண்ட் மேலே இருக்கிற ரூம் இது தான். இங்கே ஒரு வாஷ்ரூம் இருந்தது. அது கூட இப்படி மூடுற டோர்ஸு. அண்ட் அங்கே கெட்டில். இந்த ரூம்காக ஒரு கெட்டில் இருந்தது. அண்ட் ட்ராயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கைஸ் பெஸ்ட் திங், ஓப்பன் பண்ண உடனே இந்த வியூ கைஸ். நம்ம ஜாலியாக இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்போ காலங்காலத்தில் இன்ஸ்ட் கூட வி வர் சிட்டிங் ஃபார் சம் டைம். கைஸ் இங்கே வந்து பான்ஃபயர் ஏரியா கூட இருக்குது. இங்கே உட்காந்துட்டு நம்ம டின்னரில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் கூட சாப்பிட்டுக்கலாம். இங்கே உங்களோட கிச்சன் இருக்குது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன், இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுக்குள்ளேயே டேபிள் டென்னிஸ் அண்ட் பில்லியர்ட்ஸ் கூட நம்ம விளையாடலாம். அண்ட் கைஸ் அந்த ஸ்னோ மவுண்டெயின்ஸ் தவிர இன்னொரு ஒரு பெஸ்ட் திங் இங்கே என்னன்னா, இங்கேருந்து ரிவர் ஃப்ளோ ஆகுது கைஸ். ஃபுல் டே ஃபுல் நைட் இந்த ரிவரோட சவுண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்பவும் அது ஸ்டாப் ஆகாது. வந்துட்டே இருக்கும். ஏன்பாஜி போலாமா? போலாம். கைஸ் இப்போ நாங்கள் மால் ரோடுக்கு வந்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக மால் ரோடு. இந்த இடம் ஃபுல்லாக முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது. லெஃப்ட் ரைட்டில் எல்லா பக்கமும் இருக்குது. அண்ட் ஈவன் ஹாப்பி கூட இங்கே வந்துட்டா பாருங்கள். ஹாப்பி இந்த கடைக்கு வந்தாலே இல்லை இங்கேருந்து இழுக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். பிகாஸ் இயரிங்ஸ்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவளை இங்கேருந்து இழுக்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நியர்லி 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இங்கே தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1/2 மணி நேரத்துக்காக இங்கேருந்து கிளம்ப மாட்டாங்க. वैसे सिड्डू डेनमोन रखो. ओके मिठा होता है. नहीं ड्राई फ्रूट होता है. ड्राई फ्रूट्स ने. ओके गाइस இது ஃபுல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல செய்வாங்க. அண்ட் இதுதான் சிட்டு. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். நானே எனக்கு சாப்பிட்டதில்லை இது என்னதுன்ட்டு. நல்லா இருக்குது ஆக்சுவலா. டேஸ்ட் சூப்பரா இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸில் செய்வாங்க. கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்லேயே சோலா பட்டூரா. அதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். என் ஸ்டமக் உங்களுக்கு தெரியும் 2 நாளாக எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் கைஸ் அது கற்றுது சாப்பிடுவோம். லஸ்ஸி இங்கே எவ்வளோ திக்காக இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லஸ்ஸி ஆக்சுவலாக கைஸ் அஸ்மினோட செர்லாக் வந்து அப்படியே அங்கேயே இருந்துச்சு வண்டியிலேயே. ஸோ இப்போ நான் திருப்பி பார்க்கிங் போகிறேன் உன்னோட செர்லாக் எடுத்துன்னு வரதுக்காக. கைஸ் இங்கே ஹாட் ஏர் பலூன்ஸ் கூட இருக்குது பாருங்க. இங்கே வந்து ஹாட் ஏர் பலூன்ஸோட இது கூட எடுத்துகிட்டு போவாங்க. வேணும்னா இங்கே மணாலிக்கு வந்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் கைஸ் இங்கே வந்து டர்க்கி மாதிரி இருக்காது. இங்கே எப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அங்கே இருந்து உங்களுக்கு ரோப்பில் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஹாட் ஏரில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மேலே எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ உங்களை எங்கேயோ சுற்றிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ சுற்றிட்டு எடுத்துகிட்டு போகலன்னா ஹாட் ஏர் பலூன் இஸ் நாட் ஒர்த் இட் அட் ஆல். அதுக்கு நம்ம கிளைடிங்கே பண்ணிட்டு வந்துடல. கிளைடிங் ஒரு நல்ல ஹைட் போகும். கைஸ் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நைட் டைம் ட்ராவல்னால என்ன ஆச்சுன்னா வெளியே இருக்கிற சீனரிஸ்லாம் ரொம்ப நான் பார்க்க முடியல. என்னால் காலங்காலத்தில் இருக்கிறது நான் பார்த்த மீதியாக நான் பார்த்தேன். திருப்பியோ போகும்போது நிறைய சீனரிஸ் வந்து இப்போ நம்மளுக்கு புதுசாக தெரிகிற மாதிரி இருக்கும். तुझ तक पहुंचने की बातें सोचती
पर वक्त है जो अपनी रफ्तार छोड़ता नहीं और मैं बस यादों के सहारे जीती रही. guys நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பேராகிளைடிங் பண்ணுறோம். பிகாஸ் இந்த வாட்டி பண்ணுற மாதிரி இருந்தது, பட் பண்ண முடியாது guys என்னால் சுத்தமாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கே வந்தோம், அந்த டைம் வந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு பேராகிளைடிங் பண்ண போகிறோம். மணி பாருங்கள், ரோடு வந்து எப்படி இருக்குது. இது ஃபுல்லாக மவுண்டெயின்லேருந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கோம், மேலே வந்து விழுந்துருச்சுன்னா மாதம் கய பேர் விழுந்துருச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கைஸ். இது வந்து ஆக்சுவலாக மவுண்டெயின் மேலே இருக்குது, பட் ஒரு இடத்துல மட்டும் பாருங்கள், இல்லைங்க காமிக்கிறேன், ஒரு இடத்துல மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் ஃபியூம்ஸ் மாதிரி தெரியுதா. அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது கைஸ். அங்கே மட்டும் எப்படி இந்த சுடு தண்ணி வந்து தெரியல கைஸ். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் கோயிலுக்கு, எங்களோட ஒரு பழைய கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த தண்ணி வந்து ஜெனரலாக பாருங்கள், ரைட் சைடில் இங்கே ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் கமிங் ஃப்ரம் கிளேஷியர்னா ஐஸ்லேருந்து வருது இந்த ரிவர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி செம்ம சூடாக இருக்குது கைஸ். இட்ஸ் வெரி மச் லைக் ஹாட் கம்பேர்ட் டு த பாய்லிங் இல்லை, பட் கம்பேரிட்டிவ்லி நிறைய ஹாட்டாக இருக்கும். இதில் தான் இப்போ அஸ்வினியும் குளிக்க வச்சோம், ரொம்ப அழுதுந்தான். இப்போ அவன் செட்டாக இருக்கான், இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ்க்காக பயங்கரமாக எழுதுந்தாங்க. நெக்ஸ்ட்டு நானும் போகிற மாதிரியே இருக்குது, பட் குளிக்க மாட்டேன் நான். கை கால் அண்ட் ஃபேஸ் வந்து கழுவிப்பேன். இங்கே அது வந்து பஞ்ச் நான்ட்டு சொல்லுவோம் நாங்கள், அது பண்ண போகிறேன். அண்ட் இங்கே தான் கைஸ், இந்த பிரிட்ஜை தாண்டி தான் கோவில் இருக்குது. பாருங்கள், இங்கே கோவில் இருக்கா, பின்னாடி வியூ பார்த்து. அண்ட் இதுதான் பின்னாடி இருக்கிற வியூ கைஸ். எப்படி இருக்குது தெரியுமா, ஏதோ ஒரு மூவிஸ்லாம் பார்ப்போம்ல நம்ம, அந்த மாதிரி பயங்கரமாக இதாக இருக்குது. மணாலி மாதிரி ஒரு இடத்துல இந்த சுடு தண்ணி பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூம்ஸ் தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே. உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃபியூம்ஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த தண்ணி ஆக்சுவலாக உள்ளேருந்து வருது, உள்ளே இந்த டேங்க்கில் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இங்கேருந்து வெளியே ஃப்ளோ ஆகுது. டேங்க்கில் அந்த சுடு தண்ணி எங்கேருந்து வருது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது கைஸ். யாருக்குமே ஒரு ஐடியா கூட இல்லை எங்கே அந்த சரோவரில் தண்ணி வந்தது அவ்வளோ ஹீட்டாக. பிகாஸ் பக்கத்தில் கிளேஷியர் ஃப்ளோ ஆகுது, கிளேஷியரோட தண்ணி ஃப்ளோ ஆகுது. Still we have hot water here. guys entrance பாருங்க, இவ்வளவு தான் entrance இது. guys பாருங்க எல்லாரும் எப்படி வெளிய வராங்க. It is that small entrance இங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம் நானு. guys இந்த ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா அப்படியே ஹியூமிடா இருக்கு, பயங்கர ஹியூமிடா இருக்கு. இந்த ஸ்டோன் கூட இட்ஸ் வெரி வெரி ஹாட், சுடுது அப்படியே பயங்கரமா. ரொம்ப சூடா இருக்கு தெரியுமா இது. guys அங்க ரொம்ப சூடா இருக்கு, இங்கே கால் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். செம்ம சுடுது, பயங்கரம் எக்கோ ஆகிட்டு இருக்கு என் வாய்ஸ். பட் இந்த கல் கூட பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்கு. மண்ணி சூடாக இருக்கா? ஆமாம். ரொம்ப சூடாக இருக்கா? ஆமாம். காய்ஸ் நான் அண்ணா பையன் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் இந்த ஹாட்டான ஸ்டோனில் கை வைக்கிறேன் அண்டு எனக்கு எவ்வளோ சூடாக இருக்கிறது அதை நீ ரெக்கார்ட் பண்ணு. அவன் இதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் காய்ஸ். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு படிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சரோவர் தான் இருந்தது காய்ஸ், இங்கே தான் குளிப்பாங்க எல்லாருமே. இப்போது மாறியாச்சு. இங்கே வச்சானா இவங்க வந்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக அது போட்டு சுடு தண்ணியில் இங்கே போட்டு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூடாக இருக்குது தண்ணி. தட் சனா வந்து பாயில் ஆகிட்டு நல்லா சாப்பிட்லாம் நம்ம.
இங்கே எங்கேருந்து அந்த இவ்வளோ ஹீட்டான தண்ணி வருது தெரியல guys. இங்கே கூட இருக்குது பாருங்க, இங்கே கூட நிறைய பேர் சனா போட்டு பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, பாயிலிங் பாயிண்ட் லெவலில் இருக்குது. அது எவ்வளோ பாயில் ஆகுது தண்ணி அங்கே பாருங்க. நானும் பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சனா வாங்கிட்டு சொல்கிற மாதிரி. guys இப்போ நாங்கள் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். பட் சுத்தமாக கோயிலேருந்து கிளம்புறதுக்கு மூடே வர மாட்டேங்குது. ஒரு 3-4 hours இங்கே தான் இருந்தோம். ஹாப்பி உனக்கு எப்படி கிளம்பணும்ட்டு ஆசையாக இருக்கா? அவ்வளோ இல்லை இல்லை பிகாஸ் சூப்பராக இருந்தது கைஸ். உள்ள எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஹாட் வாட்டர் வந்து அதான் ஹாட் சொல்கிறேன் கைஸ். லைக் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்ல முடியாது, இது ஒரு அலக் லெவல், டிஃப்ரெண்ட் லெவல் மெடிடேஷன் மாதிரி ஒன்று, ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருந்தது கைஸ். பட் போய் தான் ஆகணும், வர வழியில் நம்மக்கிட்ட திருப்பியும் கண்டிப்பாக இங்கே வருவோன்ட்டு ஒரு மனசில் ஒரு விஷயோட நாங்கள் போகலாம்.